This video sponsored by School of Business Organization, அதாவது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதோட ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலையில் இருக்குது. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. அதாவது மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது இருந்தால் போதும். இதில் நம்மளோட ஆட்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் வருமானத்தை பெறலாம். இது ஒரு பார்ட் டைம் ஜாபு. இதில் டெய்லி இன்கம் எடுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இதுக்கு ரெஃபரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எதுவும் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல பிஸ்னஸ். ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ். அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு தீபாவளியை பற்றி. இந்தியாவில் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழான்னா அது தீபாவளி தான். மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. இது எதனால் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தீபங்களை ஏற்றி புத்தாடை அணிந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அதாவது தீபங்களின் ஆவலி அப்படின்னு இதை பிரித்து தீபாவளி அப்படின்றாங்க. அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து இனிப்புகள் சாப்பிட்டு புத்தாடை அணிந்து கொண்டாடப்படுறாங்க. இந்த தீபாவளியை எதற்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, அதாவது ராமன் ராவணனை வதம் செய்த, அதாவது சீதையை மீட்டெடுத்து கூட்டிகிட்டு அயோத்திக்கு வர்றப்ப அங்கே உள்ள மக்கள் தீபங்களை வரிசையை ஏற்றி வச்சு அவங்க புத்தாடை அணிஞ்சு சந்தோஷமாக கொண்டாடதா சொல்கிறாங்க. இன்னொன்று, தென்னிந்தியாவில் கிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் பூமாதேவியோட மகன் நரகாசுரனை கொன்று வீழ்த்தியதுனால அதன் நினைவாக தீபாவளி கொண்டாடுறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இருளை அகற்றி நன்மையை கொண்டு அதாவது அறிவின் மூலமாக நன்மையை கொண்டு வர நாளாக தீபாவளியை கருதுகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜப்பான்ல எல்லாம் இந்த எள் இருக்குல்ல, எள்ளுலேருந்து முதன்னு எண்ணெய் கண்டுபிடிச்சி அதில் தீபம் ஏற்றுனதுனால அதற்கு தீபாவளி, அந்த நாளை தீபாவளின்னு கொண்டாடுறதா சொல்கிறாங்க. வேறு இடங்களில், வேறு மாநிலங்கள்ல எல்லாம் தீபாவளியை ஒரு 5 நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இதுக்கு என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு அணிஞ்சு இனிப்புகள் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கொடுத்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நாளாக இது அமையுது. அதாவது தீமைகள் விலகி நன்மைகள் வர நாளாக இது இருக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றி மேலே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பட்டாசு, அதாவது நம்மளோட சந்தோஷத்தோட வெளிப்பாடு. பட்டாசு கொளுத்தி சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக கொண்டாடுறோம். அதுக்கு ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில், அதாவது அக்டோபர், நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று, சதுர்த்தி அமாவாசை அன்று கொண்டாடப்படக்கூடிய திருநாள் தான் தீபாவளி. அதுக்கப்புறம் இந்துக்கள் மட்டும் இதை கொண்டாடுறதில்ல, சீக்கியர்களும் சமணர்களும் இதை கொண்டாடுறாங்க இந்த தீபாவளியை. சீக்கியர்கள் விடுதலை அடைஞ்சனால தீபாவளின்னு கொண்டாடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக அந்த திருநாளை கொண்டாடி சந்தோஷமாக இருப்போம். நாமளும் இந்த விழாவை கொண்டாடுவோம், ஹாப்பியாக இருப்போம். புது ட்ரெஸ் அணிஞ்சு இனிப்பு சாப்பிட்டு நம்ம வெடி வெடித்து சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.